வணக்கம் மீடியா மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் ரொம்ப பிஸியான ஒரு முக்கியமான நாளை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆக்சுவலி வந்து ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டுக்கான சாட்டர்டே சண்டே கூட பார்க்காம வெறித்தனமாக உழைச்சிட்ருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஸோ எந்த வேலை இருந்தாலும் காலையிலேயே வந்து போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களுக்கு நிறைய எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு ரிஹர்சல் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு லிட்ரலி நேற்று நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ரிஹர்சல் என்ன பண்ண போகிறாங்க பசங்க, ப்ராக்டிஸ் டைம் கம்மியாக இருந்தது. ஸோ ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 மாறி மாறி வந்தாங்க. ஸோ எப்படி இந்த ஈவெண்ட்டை எப்படி ரிஹர்சலில் கொடுக்க போகிறோம், திட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ரிஹர்சல் டேலையும் எங்களால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கீழே போயிருந்தோம். ஸோ அங்கே இருந்த மேம் கிட்டலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், இது தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பியூட்டிஷியன் மேக்கப் ஸ்டூடெண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுவும் பசங்க பண்ணி காட்டினாங்க. ஓகே, நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு 2 days முன்னாடி தான் நாங்கள் வந்து ஈவெண்ட்டுக்கான ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி மேக்கப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணிடலான்ட்டு. ஸோ எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடிச்சமான ஒரு பாட்டை பாடி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கடந்து போயிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.